ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கருப்பு இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணு கேரளால இருந்து வர்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. இறங்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேக் பாத்தீங்கன்னா கொள்ளடிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது பாத்தீங்கன்னா அந்த பேக்ல நிறைய நகை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு லிவர்ல பிரச்சனை, ஆபரேஷன் சொல்லிட்டு நகையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நகையை வச்சுட்டு அதை வச்சு ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நகை பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நகை கிடைச்சது, ஆனால் தர மாட்டாங்க. கோர்ட் மூலியமா தான் அதை வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க. கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய அநீதிகள் நடக்குது. இவங்களால பாத்தீங்கன்னா அந்த நகையை வாங்கவே முடியல. ரொம்ப பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா நிறைய கருப்பசாமி கிட்ட போயிட்டு முறையிறாரு. எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு அநீதி இழைச்சிட்டாங்க சொல்லிட்டு கருப்பசாமி கிட்ட போயிட்டு சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்காண்டி கருப்பசாமியா பாத்தீங்கன்னா இறங்கி வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, கருப்பசாமி உங்களுக்கு நீதியை வாங்கி கொடுத்துச்சா இல்ல, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பாத்தீங்கன்னா காந்தாரா மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காந்தாரா பாட்டுல என்ன சீன் இருக்கும் அந்த சீன் தான் பாத்தீங்கன்னா இங்கேயே எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ காந்தாராக்கும் இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. காந்தாரா இருக்கக்கூடிய பாதி சீன்ஸ் இருக்கு. காந்தாரா மாதிரி தான் அப்படியே இருக்கு. சாமி படங்கள் பாத்தீங்கன்னா காந்தாராக்கு முன்னாடி காந்தாராக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம். ஏன்னா காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சினிமாக்கள்ல, தமிழ் சினிமான்னு கிடையாது, எல்லா சினிமாக்களுமே கோலிவுட்டா இருக்கணும், டோலிவுட்டா இருக்கணும், மாலிவுட்டா இருக்கணும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரியான சாமி இருக்கக்கூடிய படங்கள், சாமி ரிலேட்டட் மூவிஸ் பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா இந்த கருப்பும். குறிப்பா சொல்லணும்னா நாட்டார் தெய்வங்களை மையப்படுத்தி படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாமி பார்த்தோம்னா கருப்பசாமி. ஸோ கருப்பசாமியை வச்சு எடுத்தோம்னா இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும், நல்லா கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுசா எதுவுமே பண்ணல. ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் ஸ்டோரி தான் பண்ணியிருக்காரு. இந்த அவுடேட்டட் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு கமர்ஷியலா நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் மசாலா டிராமாவா பிளஸ் டிவைன் சேர்த்து பாத்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல ஜெயிச்சிருக்காரான்னு பார்த்தோம்னா பாதிதான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தோம்னா அவர் எடுத்துக்கிட்ட கதைக்கு, ஒரு பண்ண திரைக்கதைக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணணும். அது எந்த இடத்துலையும் இந்த படத்தை விட்டு போகக்கூடாது. என்ன கதையோ அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ அதுல ஒரு நேர்த்தியான ஒரு தெளிவான திரைக்கதை இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முழுசா உட்காந்து பார்க்க முடியும். அதை நம்மளை சுவாரஸ்யப்படுத்தும், நம்மளை எங்கேஜ் பண்ணி கொண்டுட்டு போவோம். அதை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சுத்தமா பண்ணவே இல்ல. முதல் பாதி எப்படியோ ஓட்டிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. படமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடுது. அந்த 1 மணி நேரம் எந்த பிரச்சனையும் உறவு நல்லாவே ஓடுது. ஆனா செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா போட்டு சொதப்பி உழப்பி வச்சுட்டாரு ஸ்கிரீன் பிளேல. என்னென்னத்தையே கொண்டு சேர்க்கிறார். நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸ், அது இது டைலாக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிண்டி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார், மோர் எல்லாத்தையும் போட்டு கிண்டி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் செகண்ட் ஹாப் இருந்துச்சு. ஒரு தெளிவாகவே பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் போட்டு சொதப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாப் தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸலண்டாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு சொல்லிட்டு முடியாது. இந்த கருப்பசாமி வரக்கூடிய சீன்கள் மட்டும் தான் இந்த படத்தில் நல்லா இருக்கு. மற்றபடி இவங்க எடுத்துக்கிட்ட சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா எடுத்துட்டோம்னா கோர்ட் ரூம் டிராமா. இந்த படத்துல பாதி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல தான் நடக்குது. ஒரு கோர்ட் எப்படி நடக்குங்கிற ஒரு அறிவே இல்லாம எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கோர்ட் ரூம் டிராமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா கேவலமா வந்துருச்சு. இது மாதிரி ஒரு ஒஸ்டான கோர்ட் ரூம் டிராமா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற எந்த படத்துலயுமே உலகத்துல இருக்காது. அப்படிதான் இந்த படத்தை இருந்துச்சு. அதை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா சாதாரண கதை. நீங்க எந்த கதை வேணா எடுத்துக்கலாம், எவ்வளவு அப்டேட்டான கதை வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆகிடலாம். ஆனா ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கோட்டை விட்டுருக்காரு. ஆனா இந்த படத்தை எங்கே தூக்கி நிப்பாட்டுது பார்த்தீங்கன்னா அந்த சாமி விஷயம் தான். அந்த சாமி விஷயம் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுது. கருப்பசாமி வரக்கூடிய சீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சி போயிடுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஎன்சி சென்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது. என்னதான் இந்த படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த படம் நல்ல ஒரு ஹிட் அடிக்கும், நல்ல ஒரு கலெக்ஷன் எடுக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிரும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வராரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிச்சிரும். நிறைய பேர் அந்த படம் தியேட்டர் நோக்கி இழுக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பசாமி மட்டும்தான். மற்றபடி இது ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு. சூர்யா படங்கள்லாம் கிடையாது. சூர்யா படத்துல கூட்டமே வராது. 2 நாள் போனாலே பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கருப்பு படத்துக்கு கூட்டம் வரதுக்கு காரணம், அது பெரிய ஹிட்டான காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க கருப்பசாமி மட்டும்தான். இந்த படத்துல பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா சூர்யா மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக நடிக்கல, ரொம்ப குறைஞ்சு நடிக்கல. அந்த கருப்பசாமி ரோல் எடுத்துக்கிட்டு அந்த ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் அவர் பார்க்குறப்ப அந்த கருப்பசாமி ஃபீலை கொடுத்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா கூஸ்பஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் சூர்யா அந்த கேரக்டர் ஒரு கருப்பு எப்படி இருக்கும், அது எப்படி அதோட பாடி லாங்குவேஜ் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனில் ஒரு அருவா வச்சுட்டு ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் டெரிஃபிக்காக இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துச்சு. ஸோ சூர்யா குறையன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா சூர்யா தான். ரெண்டாவது பார்த்தோம்னா சாய் அபியங்கர். சாய் அபியங்கரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்.
எப்படி ஒரு பக்கெட் சூர்யா வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் இன்னொரு பக்கெட் இந்த படத்தை தூக்கி வந்து நிறுத்துறாரு. அவ்வளோ சூப்பரான ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது ரெண்டாவது தவிர்த்து வேற பாசிட்டிவ் வந்து பார்க்க போனோம்னா சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. மிச்சப்படி இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நான் வந்து சொல்லுவேன். மிகப்பெரிய ஒரு பலவீனம் வந்து ஆர்ஜே பாலாஜி தான். ஏன்னா அவர் வந்து வில்லனா வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பெருசாக வில்லனாலும் வந்து ஒழுங்காலாம் வந்து ஒரு பண்ணவே வந்து கிடையாது. அந்த கேரக்டருக்கு வேற ஒரு நல்ல வில்லனை போட்டிருந்தா கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து வில்லன் சொல்றாரு, காமெடி பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணல. ரொம்ப வந்து கிரிஞ்சா தான் வந்து இருந்துச்சு. அது மாதிரி இந்த கோர்ட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வந்து வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா வந்து இருந்துச்சு. ஏஸ் என்ற ஆடியன்ஸ்க்குலாம் சுத்தமா வந்து பிடிக்காது. வேற பெரிய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒழுங்கா வந்து பண்ணலாம். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அதிகமாக வந்து இருந்துச்சு. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. நீங்கள் எந்த தேட்டரில் பார்த்தாலும் சரி இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். எவ்வளோ பெரிய தேட்டரில் பார்த்தாலும் சரி இந்த பிரச்சனை இருக்கும். அது காரணம் வந்து தேட்டர் கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மிக்ஸில் வந்து பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க. சவுண்ட் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சரியாக வந்து பண்ணல. சரியாக பண்ணினா இன்னுமே இந்த படம் வந்து நல்லா வந்து இருந்திருக்கும். சாய் அபியங்கர் என்ன தான் நல்லா மியூசிக் போட்டுருந்தாலும் சவுண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருக்காங்க படத்தில். சவுண்ட் டிசைன் சரியாகவே வந்து பண்ணல. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு. மிகப்பெரிய ஓட்டம் இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். சுத்தம் கொஞ்சம் கூட லாஜிக்கே வந்து இல்லை. என்னதான் கமர்ஷியல் படம், இது சாமி படம் லாஜிக் பார்க்க கூடாது சொன்னாலும் இதில் நிறைய விஷயம் வந்து ரொம்பவே அன்லாஜிக்காக வந்து இருக்கு. சாமி படம் லாஜிக் பார்க்க கூடாது இருந்தாலும் கூட படத்தில் ஃபர்ஸ்ட்ல சாமிக்கிட்ட அடி வாங்கி சாகுறேன் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் திரும்ப வந்துட்டே வந்திருக்கான். எப்படி செத்து போன திரும்பி வரானே வந்து தெரியல. அதெல்லாம் எப்படி நம்ம லாஜிக்கில் எடுத்துக்கிறதே ஒன்றுமே வந்து புரியல. அப்புறம் நிறைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் மொத்தமாக சீன்ஸே அப்படியே தூக்கிலாம் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த தேட்டர் அந்த இடத்துல கத்துறதுக்காண்டி வந்து வச்சாரு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகல. நல்லா போயிட்டு இருக்க படத்துல இதெல்லாம் தேவையில்லாதது மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் வச்சாருன்னு வந்து சுத்தமாக வந்து புரியல. இதெல்லாம் வச்சா படம் ஓடிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ சூர்யாவுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருந்தாரு. ஜிவி படம் மாதிரி இதெல்லாம் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தான் பண்ணி ஒரு படத்தை ஹிட் ஆகணும்னு வந்து கிடையாது. ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணினாலே வந்து போகும். ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வந்து ஆகும். ஆனால் அதை பண்ணாமல் தேவையில்லாத ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஆடியன்ஸை வந்து நான் வந்து கத்த விட்டு அப்படி வந்து நான் படத்தை ஹிட் ஆகுங்கிறது எந்த வகையிலுமே வந்து யூஸ் ஆகாது. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி வந்து காந்தாரா மாதிரி ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட்ஸ் அது இதுன்னு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து கெடுத்து வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனால இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காம போயுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வந்து கிடையாது. பிஎன்சி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த கருப்பசாமியோட கனெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பிடிக்கும். என்னதான் படம் நல்லா இல்லை, அங்கேயே கிரிஞ்சா இருக்கு, அப்படி இப்படி இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த கருப்பசாமி வரனால அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு எங்கேஜ் பண்ணிடுது. அந்த இடத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கொடுத்துரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு குறையெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சி போயிருந்த படம். ஏஸ் என்ற ஆடியன்ஸ் வந்து பிடிக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து கேள்விக்குறி தான். பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அப்புறம் சினிமாவில் அவருக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இந்த படம் வந்து பிடிக்காது. நீங்கள் தான் வந்து தேட்டர் பக்கம் போகாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது தான். காந்தாரா படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அதில் ஒரு சாமி வந்து இருக்கும். அது சாமி எல்லா நேரத்துலாம் வந்து வராது. ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த சாமியை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை வந்து அதில் நகரும். ஒரு கதை வந்து நீட்டாக க்ளீனாக போயிட்டு இருக்கும். அதில் தேவையில்லாமல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளறிக்கை வந்து வராது. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஒருத்தர் மேலே பூந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லும். இங்கே அப்படி கிடையாது. கருப்பசாமிங்கிற ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே வந்து வருது. யாரு மேலே இறங்கலை. இப்போ சூர்யா வந்து ஒரு வக்கீலா இருக்காரு. அவர் மேலே கருப்பசாமி வந்து இதெல்லாம் பண்ணிச்சுன்னா கூட அது ஏற்றுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை கூட அவங்க வந்து ஒழுங்காக வந்து பண்ணல. டேரெக்டாக சாமி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாமிங்கிறது ஒரு சோல் தான். அந்த சோல் எப்படி உருவத்தை எடுத்து வரும்னா அது இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஸ் இருக்குது. அது கடவுள்கள் வந்து இருக்காங்க. ஆனால் டயர் 1ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரலாம். டயர் 2, டயர் 3ல இருக்க சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்லாம் வந்து கிடையாது. ஒருத்தர் மேலே பூந்து எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். அது சாமி வந்து அவங்களோட வேலையை பார்க்கலாம். இப்போ காந்தாராவில் சொல்லியிருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே பூந்து தான் அது எல்லாத்தையும் அடிக்கும். தனியாக சாமியை வந்தெல்லாம் அடிக்காது. அப்படி வரவும் வந்து முடியாது. ஏன்னா அது வந்து சோல்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி சூர்யா வந்து அப்படியே சாமி வருது வந்து பார்த்தீங்கன்னா அது லாஜிக்கே இல்லை. சுத்தமாக லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் தான். சூர்யா வந்து ஒரு ஆளாக இருந்து அவர் வக்கீலாக இருந்து அவர் மேலே அந்த சாமி வந்து எல்லாத்தையும் பண்ணிருந்துச்சுன்னா இது தாராளமாக ஏற்றுக்கிற மாதிரி வந்திருக்கும். லாஜிக்காக வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி எந்த ஒர்க்கும் பண்ணல. சும்மா இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. இது என் படம், நான் இப்படி தான் எடுப்பேன், என்ன தேவைனாலும் இதில் கொண்டாந்து சொருகின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சது தான் வந்து அந்த கருப்பு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு படம் வந்து ரொம்ப வந்து ஆவரேஜான ஒரு படமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.